அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு நட்சத்திர வரிசையில் 11வது நட்சத்திரம் பூர நட்சத்திரம், ஆண்டாளினுடைய நட்சத்திரம். ஆண்டாள் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஆண்டாள் அப்படின்னா ஒரு ஆளுமை நிர்வாக திறமை உள்ள ஒரு நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரம். நாராயணன் ப்ளஸ் சிவபெருமான் இரண்டு பேரும் சேர்ந்த அந்த நட்சத்திரம் பூரம். ஏன்னா பூரங்கிறது பெருமாள் உடையது, ஆண்டாள் உடையது. இருக்கிற வீடு சிம்மம், சூரியனுடைய வீடு, ரெண்டும் கலந்த ஒரு கலவையாக இந்த பூர நட்சத்திரம் இருக்குது. அப்படின்னா என்ன? நிர்வாக திறமை, ஆளுமை. இவங்க ஒரு பூர நட்சத்திரக்காரனோட குணம் என்ன தெரியுங்களா? நம்பிக்கை துரோகம் செய்ய தெரியாதவங்க, பாசம் ஜாஸ்தி, நடக்கிற திசை சுக்கர திசையில் பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு தெரியும், சுக்கரன் அப்படின்னாலே குப்பையில் கிடக்கிறவங்க கூட கோபுரத்துக்கு தள்ளி விடக்கூடிய ஒரு திசை சுக்கர திசை. அந்த சுக்கர திசையில் பிறந்தக்கூடிய நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி உண்டு, ஒரு நல்ல வளர்ச்சி. எப்படி? ஒரு போராட்டத்துக்கு பிறகு அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். அதாவது பணம் ஒன்று கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல அந்த பணத்தினுடைய அருமையை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த போராட்டம். இந்த பூர நட்சத்திரக்காரங்க எல்லா விதமான கொடுப்பனையும் உண்டு, அரசியல் ஆதாயம் உண்டு, அரசாங்க வேலை வாய்ப்புகளும் உண்டு, அதிகாரத்தோரணையான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதாவது சும்மா அடுத்தவங்ககிட்ட வேலை செய்கிற மாதிரிலாம் இல்லைங்க. அது அதிகாரத்தோரணையான வேலை வாய்ப்புகள் உண்டு. பூரன்னு எடுத்துட்டாலே நல்ல முழுசாக நம்பலாம். அதே மாதிரி கணவன் மனைவியினுடைய உறவு இவங்களுக்குள்ள அந்யோன்யமாக நல்லா இருக்குங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இந்த பூர நட்சத்திரம் மட்டும் என் கணவன் என் மனைவின்னு விட்டு விட்டே தர மாட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு பூர நட்சத்திரம் இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி. இது 11வது நட்சத்திரம், காலபூசனுக்கு 5வது இடத்துல உள்ளது. 5, 11 காம்பினேஷன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அந்த பூர நட்சத்திரம் ஒரு அற்புதமான நட்சத்திரம்ங்க. இதுக்கு அம்மன் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன், பார்வதி இந்த சாமி. ஆடி மாதம் வரப்போகுதுங்க. பூர நட்சத்திரம்னாலே ஆடி பூரம்னு சொல்லுவாங்க. அந்த பூர நட்சத்திரக்காரங்க ஆடி மாதம் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு ஒரு சிவன் கோயிலோ அல்லது பெருமாள் கோயிலோ அல்லது அம்மன் கோயிலோ ஏதாவது ஒரு கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ணி சாமி போட்டு வழிபட்டுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டமும் நீங்கும். இது ஒரு பூர நட்சத்திரத்தினுடைய ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான பலன். இது பொது பலன் தானுங்க. உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.